ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அனைவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரெட்டில் வந்து ஜாம் வச்சு சாப்பிட்றது வந்து இப்போ ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுங்க. ஆனால் கடையில் விற்கிற ஜாம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து அப்படி இல்லாமல் வீட்டிலே அப்படி ஹெல்த்தியான முறையில் ஜாம் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து 2 ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துருக்கிறேங்க இந்த ஜாம் செய்கிறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ரெண்டுமே வந்து நமக்கு ஃபாரினில் வந்து கிடைக்கக்கூடியதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம லோக்கலில் வந்து ஷாப்லேயே வந்து இந்த ப்ளூபெரி மற்றும் ஸ்ட்ராபெரி கிடைக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கப் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன். 2 கப் வந்து நான் ப்ளூபெரி எடுத்துக்கிறேங்க. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இது போல குழந்தைங்களுக்கு ஜாமாவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு முதல்ல வந்து நம்ம உப்பு போட்டு முதல்ல வந்து நம்ம ப்ளூபெரியும் ஸ்ட்ராபெரியும் கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா திராட்சை போல தாங்க இதில் அதிகமான வந்து உரம் வந்து கூட போட்டிருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டு இது போல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஸோ அதில் உள்ள வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக போயிருங்க. வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் செயல்படும். இப்போ வந்து நம்ம இதை காம்பை வந்து முதல்ல நீக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக ஸ்ட்ராபெரியில் உள்ள காம்பெல்லாம் வந்து சுத்தமாக நீக்கியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரியை வந்து அரைச்சிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூபெரி அரைச்சிக்கலாம். 1-2 ப்ளூபெரி வந்துடுதுங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ராபெரி முதல்ல நல்லா கூழ் பதத்தில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ராபெரி மட்டும் தான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அதே மிக்ஸியில் ஜாரில் வந்து நம்ம ப்ளூபெரியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதே வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை சுத்தமாக தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து ஜாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஜாம் செய்கிறதுக்கு ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் டைட்டில் பார்த்தே வந்திருப்பீங்க. இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் நம்ம ஜாம் செஞ்சிடலான்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த மிஷின் பேர் பிரெட் மேக்கர். பிரெட் செய்கிறது, இதில் கேக் செய்யலாம், எல்லா விதமான டெசர்ட் செய்யலாம், அதில் ஜாமும் செய்யலாங்க. பாருங்கள், இந்த 13ஆம் ஐட்டமில் இருக்கிறது தான் ஜாமு. இதில் தான் இப்போ வந்து நம்ம ஜாம் செய்ய போகிறோம். இந்த ஜாம் வந்து நீங்கள் அடுப்புலையும் செய்யலாம். நான் வந்து இந்த மிஷின் வாங்கியிருக்கிறதுனால இந்த ஜாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த பவுலில் தான் முதல்ல வந்து நம்ம அளவெடுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அளவெடுத்து தான் எனக்கு ஜாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 800 கிராமுக்கு வந்து எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ப்ளஸ் ப்ளூபெரி ஜூஸ் வந்துருக்குதுங்க. இதுக்கு வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெள்ளை சுகர் கிடையாது, மினரல் சுகர், ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்க. இதை 400 கிராமுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 800 கிராம் ஜூஸுக்கு 400 கிராம் வந்து நான் மினரல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கரெக்டான வந்து ரேஷியோங்க. 800 கிராமுக்கு 400 கிராம் வந்து சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பெக்டின், அதாவது கடையிலலாம் வந்து இந்த ஜாம்லாம் வந்து கெட்டி பதமாக இருக்கிறதுக்கு பெக்டின் சேர்ப்பாங்க. அது கெமிக்கல், ஒரு வகையான கெமிக்கல். அப்படி இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான சியா சீட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 20 கிராம் சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து பெக்டினுக்கு பதிலாக இயற்கையான முறையில் செயல்படும். இது ரொம்ப கெட்டி பதத்தை கொடுக்கும். ஸோ சியா சீட்ஸும் லெமன் ஜூஸும் நம்ம வந்து ஜாம் வந்து சூப்பராக வரதுக்கு ரொம்ப கை கொடுக்குங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ மிஷினில் வந்து நான் வந்து இதில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் வந்து ஜாமுங்கிற செக்ஷனில் இருக்குது. இப்போ மெனு ஆன் பண்ணணுன்னு வந்து 13ஆம் இடத்துக்கு நம்ம கொண்டு வரோம். 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஜாம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து கையில் வந்து இது போல் வந்து துணியை போட்டு நம்ம வந்து ஜாமை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ வந்து கடையில் வைக்கிற மாதிரியே வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது ஜாமு. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரே பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி ஜாரில் மாற்றிக்கணுங்க. கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் 2 வாரம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதற்குள்ளே நம்ம தீர்த்திடணும். இல்லைனா வந்து கெட்டு போயிடும். ஏன்னா இதில் பழத்தில் செஞ்சது. முக்கியமாக வந்து கடையில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணலைங்க. சுகருக்கு கூட நம்ம மினரல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 2 பாட்டில் அளவிற்கு நமக்கு ஜாம் கிடச்சிருக்குது. இதை வந்து நான் வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஜாமை வந்து தேய்ச்சி காமிக்கிறேன். ப்ரௌன் ப்ரெட்டில் தான் வந்து இது வந்து சாப்பிடணுங்க. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்றதே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள். இதை போய் நம்ம வந்து ஒயிட் ப்ரெட்லலாம் வந்து சாப்பிடக்கூடாது. இது ப்ரௌன் ப்ரெட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோதுமையில் செய்யப்பட்ட ப்ரெட்டு. இதில் நான் வந்து ஜாம் தடவி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியானது. இது காலையில் வந்து குழந்தைங்களுக்கு இதை சாப்பிட்டாவே போதும், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரியில் விட்டமின் கே இருக்குது. கூடுதலாக ப்ரௌன் ப்ரெட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஜாம் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.